தேர்தல் தேதிகள் வந்தாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி முழு நாடும் தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துருச்சேன்னு அர்த்தம். அதாவது நமக்கெல்லாம் சில முக்கியமான விதிகள் இப்போ அமலுக்கு வந்திருக்கு. ஆமாங்க, தேர்தல் நடத்தை விதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இனி முழுமையா அமல்ல இருக்கும். ஒரு குடிமகனா நாம இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ என்னென்ன கட்டுப்பாடுகள்னு பார்க்கலாமா? பாருங்க, இனிமே எந்த புது நலத்திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. புதுசா அரசு வேலைவாய்ப்புகளையும் உருவாக்க முடியாது. முக்கியமா ஒரு லிமிட்டுக்கு மேல கையில பணம், தங்கம், வெள்ளி எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. கடைசியா, தேர்தல் நேர்மையா நடக்கணும்னா எந்த அரசு அதிகாரியையும் இடமாற்றம் செய்யற முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இது எல்லாமே எதுக்குன்னா எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான். சரி, இதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இந்த விதிகளை யாராவது மீறது நீங்க நேரடியாவே பார்த்தா என்ன செய்வீங்க? அதுக்கு தான் உங்க கையிலேயே ஒரு பெரிய பவர் இருக்கு. உங்க ஸ்மார்ட் போன்ல விஜில், அதாவது CVIGIL அப்படிங்கிற ஆப் மூலமா உடனேக்குடனே நீங்க புகார் கொடுக்கலாம். இது சாதாரண விஷயம் இல்ல, உங்க கையில இருக்கிற ஒரு சக்தி. இப்போ உங்களுக்கு விதிகள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க, இந்த தேர்தல் நேரத்துல நீங்க எதை உன்னிப்பா கவனிக்க போறீங்க?